இளைஞர்களை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்வழிப்படுத்தின ஒரு ஒரு பெரிய ஆளுமை. இந்த இழப்பு வந்து எல்லாருக்குமே ஈடு செய்ய முடியாத இழப்பு. குறிப்பாக அந்த இளைஞர்கள் அவரோட இருந்தவங்க அவரால் இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி வெவ்வேறு இடங்களில் படித்து பெரிய இடங்களில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும் இன்றைக்கி அவரை ரோல் மாடலாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய மரணம். சார், அவருடைய உடலை வந்துட்டு அவருடைய கட்சி அலுவலகத்தில் வந்து அடக்கம் செய்ய விரும்புகிறாங்க. அரசு அனுமதிக்கப்படலை, நீதிமன்றத்தில் நாடி இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறது சரியான ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. சார், இது ஒரு இயற்கை மரணம் இல்லை, இது வந்து ஒரு படுகொலையா பார்க்கப்படுகிறது. படுகொலை தானே இது. இந்த மாதிரி கொலையை நீங்க அதுவும் ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், முக்கியமான ஆளுமைன்னு சொல்றீங்க, இந்த கொலை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். இந்த வன்முறை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு 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 கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய மரணம் இப்படி நிகழ்றது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். இந்த கொலை வழக்கில் வந்து உண்மையான குற்றவாளிகள் ஒன்றும் கைது செய்யலான்ற மாதிரி தகவல் வருது. ஆனால் காவல்துறை தரப்பில் வந்து உண்மையான குற்றவாளி தான் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்ச போது நமக்கு தெரியும்.